على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹுடைய பேருதவியால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அழகிய தருணத்தில் நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு ரமதானுக்கு பின் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பேசுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் வரப்போகிறது என்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம். அதற்காக வேண்டி தயார் நிலைகள் கடும் தீவிரமாக இருந்தது. ரமதானுடைய ஆரம்ப காலங்களை பார்க்கின்ற பொழுதும் அந்த ரமதானிலே செய்கின்ற நன்மைகள் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. ஆசையோட ஆர்வத்தோட அதிகமாக அந்த ரமதானுடைய ஆரம்ப பகுதிகளில் காணப்பட்டுச்சு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சிலருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதென்றால், அந்த முதல் 10ஓடையே கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போணுச்சு சிலருடையது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலர் ஒரு 15 தாண்டுகின்ற பொழுது இந்த ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் இல்லாத ஒரு நிலை காணப்பட்டுச்சு. இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, ரமதான் அப்படியே போய் ரமதான் கடைசியாகின்ற பொழுது எந்த 10இல் மிகவும் கவனமாக அமல்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுச்சோ, எந்த 10இல் லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும் என்று இருந்துச்சோ, அந்த 10ஐ வீணடிக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவு கண்டா, எல்லாரும் இல்லை, சிலர். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பெருநாளுடைய தினம் வருகின்ற பொழுது, இந்த பெருநாள் தினம் நோன்பு முடிஞ்சு பெருநாள் தினம் கடைசி நோன்பு அப்படின்ட்டு வருகின்ற பொழுது ஹராமாக்கப்பட்டவைகளெல்லாம் ஹலாலாக்கப்பட்டு விட்டதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு பலருடைய வாழ்க்கையும் மாறிப்போவதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு இடத்தில் அல்ல, அதிகமான இடங்களில் அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியான மாற்றங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ இப்படியான ஒரு வாழ்க்கை முறை அல்லது இப்படியான அதாவது ரமதான் எந்த விதமான மாற்றத்தையும் ரமதான் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த முடியாத சிலர். அதுக்குரிய காரணம் என்னது? இவர்களுடைய நடவடிக்கை, இவர்களுடைய எண்ணங்கள் தான். இப்போ ரமதான் வந்தால் ரமதான் நல்லவர்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றிவிடும் இல்லையா? ரமதான் என்ன சொல்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் இந்த ரமதானை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ இந்த இறையச்சத்தை யாருக்கு இந்த ரமதான் தரும்? யாருடைய உள்ளத்தை பண்படுத்தும்? யாருக்கு சரியான வழிகாட்டலை கொடுக்கும்? யார் அல்லாஹுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன், இறையச்சத்துடன், கவனமாக வணக்க வழிபாடுகளில் ரமதானில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த இது இல்லாமல் சம்பிரதாயத்திற்காக வேண்டி எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள், நான் பிடித்துத்தான் ஆக வேண்டும், அல்லது நான் நோன்பு பிடிக்காவிட்டால் என் மீது பழிச்சொல் சொல்வார்கள், என்னை இழிவுபடுத்துவார்கள், அல்லது அது வெட்கமாக இருக்கிறது என்ற சில காரணங்களுக்காக வேண்டி நோன்பு நோற்றவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், அவர்களுக்கு நோன்பு காலம் ஒன்றுதான், நோன்பு கடைசி காலம் ஒன்றுதான், நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள். சரி, இது அந்த நோன்பை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அதே நேரத்தில் இந்த தலைப்பு எதற்காக, ரமதானுக்கு பின் என்ற தலைப்பு எதற்காக என்ற அதுக்கு ஒரு காரணமாக இது அமைகிறது. சரி, இப்போ இதில் இந்த தலைப்பை நாங்கள் ஒரு 3 அடிப்படைகளை வைத்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 3 அடிப்படைகள். ஒன்று என்னென்னா, காலங்கள் சம்பந்தமாக. காலம்டா என்ன? இப்போ காலம் இல்லையா, நாங்கள் வாழ்கின்ற அந்த காலம்,
காலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த காலத்தை நாங்கள் எப்படி விளங்கியிருக்கிறோம், அதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதியை நாங்கள் மிச்சம் கவனமாக விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை விட்டும் காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. எப்படி போகுது? மிகவும் அவசரமாக போகிறது இல்லையா? ஒரு வியாழன் வந்தால், வெள்ளி வந்தால், சனி வந்தால், அதுக்கு பிறகு அடுத்தது முழிச்சு பார்க்குறேன்டா, அடுத்தது அப்படியே போய்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போய்த்து நிற்கிற மாதிரி பார்த்து அடுத்த வியாழன். இப்போ வியாழன், வெள்ளி, திங்கள், இப்படி நாட்கள் எல்லாம் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நாட்கள் அவசரமாக ஓடுகிறது, வயதும் அவசரமாக போகிறது. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இதிலிருந்து அதிகமான படிப்பினைகளை நாங்கள் பெற வேண்டும். என்ன படிப்பினை தெரியுமா? ஆதமுடைய மகன் மனிதன் காலங்களால் உருவாக்கப்பட்ட ஒருவனை அன்றி வேறொன்றும் இல்லை. இப்போ மனிதன்டா யார் என்று கேட்டால் நாங்கள் பல விளக்கங்கள் சொல்லலாம். மனிதன்டா இவன் தான் இல்லையா, பல மாதிரி சொல்லலாம். இன்னொரு வகையில் சொல்லலாம் எப்படின்னு கேட்டால், மனிதன் என்பவன் சில நாட்கள் காலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவன் மனிதன். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சென்று விட்டால், ஒரு மணித்தியாலம் சென்று விட்டால், ஒரு நிமிடம் சென்று விட்டால் அவனின் ஒரு பகுதி சென்று விட்டது. அவ்வளோதானே, அவன் ஒரு பகுதி சென்று விட்டது. ஏனென்றால் நாங்கள் காலம் குறிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு காலம்தான் எங்களுடைய வாழ்க்கை. இப்போ இத்தனை வருடம்தான் எங்களுடைய வாழ்க்கை, இத்தனை மணித்தியாலங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை, இத்தனை நிமிடங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் கழிகின்ற ஒவ்வொரு நிமிடமும் எண்ணில் ஒரு பகுதி, ஒவ்வொரு மணித்தியாலம் எண்ணில் ஒரு பகுதி, ஒவ்வொரு நாளும் எண்ணில் ஒரு பகுதி, இப்போ ஒவ்வொரு வருடமும் எண்ணில் ஒரு பகுதி. அப்போ மனிதன் என்பவன் காலங்கள், இந்த காலங்களால் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனாகவே இருக்கிறான். இப்போ நீங்கள் பாருங்கள், காலம் முடிந்து விட்டால், இப்போ தமிழில் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? காலமாகிவிட்டார், அப்படி ஒரு வார்த்தை பாவிப்பாங்க இல்லையா? காலமாகிவிட்டார் அப்படின்னா என்னது? காலம் முடிந்து விட்டது, அஜல் முடிந்து விட்டது, அஜல் முடிந்து விட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம் முடிந்து விட்டது. சரி, இப்போ இதில் அப்போ இந்த காலங்கள் இதை வைத்துத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த காலம் முடிய அவனொரு பகுதி முடிகிறது என்று வருகின்ற பொழுது இதில் முக்கியமான 2 பகுதிகள் அவனுடைய காலம் அவனுக்கு பதிவு செய்கிறது. என்ன பகுதி? ஒன்று நன்மைகள், 2வது தீமைகள். அவன் வாழ்கின்ற பொழுது அவன் செய்த நன்மைகள், அவன் செய்த தீமைகள். இப்போ இது 2ஐயும் இந்த காலம் பதிவு செய்து கொண்டே போகிறது. இப்போ எங்களை விட்டும் கடக்கின்ற ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்தியாலமும் எங்களுக்கு ஒரு பதிவை இட்டு கொண்டு தான் போகுது. இந்த மணித்தியாலத்தில் இவர் என்ன செஞ்சார், இந்த நிமிடத்தில் இவர் என்ன செஞ்சார், இந்த செகண்டில் இவர் என்ன செஞ்சார், அந்த பதிவை இட்டு கொண்டு தான் போகிறது. சரி, இன்னும் சிலர் எப்படின்னா இந்த காலத்தை ஒரு தவறான புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும் அல்லது ஒவ்வொரு வருடங்களும் செல்ல செல்ல அவருடைய நினைப்பில், அவருடைய எண்ணத்தில் என்னென்னா அவர் பெரிய ஆளாகிறார் இல்லையா, அவர் வளருகிறார், அவருடைய சொத்துக்கள் வளருகின்றன, அல்லது அவருடைய அறிவுகள் வளருகின்றன. இப்படி அவர் தான் ஒரு வளர்ச்சியை அடைகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். வெளிரங்கத்தில் அப்படியான ஒரு தோற்றம் இருந்தாலும் உள்ரங்கத்தில் என்ன தெரியுமா இருக்கிறது? என்ன இருக்கிறது? அவருடைய ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டுதான் போகிறது, ஒவ்வொரு மணித்தியாலமும் குறைந்து கொண்டு போகிறது, வருடம் போனால் ஒவ்வொரு வருடமும் குறைந்து கொண்டு போகிறது. அப்போ இவர் சம்பாதிக்கிறார் என்றது ஒரு பக்கம் வெளிப்படையாக இருந்தாலும், அவர் சில அனுபவங்களை பெறுகிறார் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், யதார்த்தத்தில்
அவருடைய ஒரு வருடம் செல்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விடுகிறது. இவர் காலாவதியாவதற்கு, இவர் மரணிப்பதற்கு, இவர் கபருடைய வாழ்க்கையை நெருங்குவதற்கு ஒரு வருடம் என்ன செய்து விட்டது? அண்மித்து விட்டார். ஒரு வருடம் குறைகிறது என்று சொன்னால் ஒரு வருடம் கபருடைய வாழ்க்கைக்கு அண்மித்து விட்டார். மரணத்திற்கு இவர் அண்மித்து விட்டார். இதுதான் அதனுடைய உள்ரங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மனிதன் இந்த காலங்களை அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் இதுதான் அந்த காலத்தில் அவன் சேமித்த மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? நாங்கள் எங்களுடைய காலங்களை, எங்களுடைய நேரங்களை அல்லாஹுக்கு சரியான முறையிலே வழிபட்டு நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்து வைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இதுதான். நீங்கள் பாருங்கள், எங்களை விட்டும் எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டன. என்ன நினைவில் இருக்கின்றன? என்ன விடயங்கள் இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. சில நினைவுகள் இருக்குது. இந்த சில முக்கியமான நிகழ்வுகள், மனதை தொட்டவைகள், மனதில் பாதிப்பை ஏற்படுத்தியவைகள், அப்படியான சில நினைவுகள் இருப்பதே ஒழிய மற்ற எதுவுமே கிடையாது. எதுவும் ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் கடந்து வந்த 20 வருஷமோ 30 வருஷமோ அந்த காலங்கள் எல்லாம் ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த நாளும் எங்களை விட்டு செல்லத்தான் போகிறது. அப்போ காலங்கள் செல்லும், அதை யாராலும் தடுக்க முடியாது. முக்கியம் என்னென்றால் அந்த காலங்கள் செல்கின்ற பொழுது அந்த காலத்தில் நான் எந்த நன்மையான காரியங்களை செய்தேன், எனது ஏட்டில் நான் பதிவு செய்தது எதை, இதுதான் கேள்வி. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது ரமதான் இல்லையா? ரமதானுடைய காலத்தில் நாங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ரமதானுடைய ஒரு மாதத்தில் மிக அழகான வாழ்க்கை, அதனுடைய நலவுகளுடன் அதனுடைய அருள்களோடு நாங்கள் வாழ்ந்தோம். கியாமுல் லைல், பகல்காலங்களில் நோன்பு நோட்பது, இவைகள் மூலமாக நாங்கள் ஆனந்தங்கள் பெற்றோம். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மூமின்கள் நன்மையான காரியங்களில் போட்டி போடுவதை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். தொழுகைகளில் ஒன்று சேருவது, பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது, தடுக்கப்பட்டவைகளின் பக்கம் தனது பார்வையையோ அல்லது தனது கரங்களையோ தனது கால்களையோ நீட்டாமல் தொடாமல் இவ்வளோ பாதுகாப்பாக பக்குவமாக நாம் இருப்பதன் மூலமாக நாம் ஆனந்தம் அடைந்தோம். அதே போன்று அந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது, ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டாலே ஒரு அழகிய ஒரு சூழல் எமக்கு வந்து சேர்ந்ததை போன்ற ஒரு உணர்வு எமக்கு இருக்கிறது. ஒரு தூய்மையான, ஒரு துப்புரவான, ஒரு அழகான, இறையச்சமுள்ள, ஈமானிய உணர்வுகள் தருகின்ற, அதே போன்று நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வங்களை உள் வாங்கக்கூடிய, அதே போன்று இன்னும் அதிகமான சிறப்புகளை எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் தந்து அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டுகின்ற ஒரு சூழலை நாங்கள் ரமதானில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரமதானுடைய முதல் இரவிலிருந்தே அந்த ஆனந்தமான எண்ணங்கள், அழகான மகிழ்ச்சியான அந்த எண்ணங்களை நாங்கள் உணர்ந்தோம், நாங்கள் அவைகளை அனுபவித்தோம். இது எப்போ எங்களுக்கு விளங்கும் என்று கேட்டால், இந்த ரமதான் முடிந்து பெருநாளுடைய தினம் அன்று மாலை நேரத்தில் இந்த உணர்வை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த நோன்பு திறக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது, பெருநாள் தினமாக இருந்தாலும் அந்த நோன்பு திறக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலும் அந்த கவலை ஏற்படும். இந்த ரமதான் எங்களை விட்டும் சென்று விட்டது, ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான எண்ணம், மகிழ்ச்சியான உணர்வு என்னுடைய உள்ளத்தை விட்டும் பிரிந்து விட்டதே என்ற அந்த கவலை உள்ளத்தில் ஏற்படும். இது எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலும் இந்த எண்ணம் ஏற்படுவதை பார்க்கலாம்.
அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமதானில் இப்படியான ஒரு சூழலும் காணப்பட்டுச்சு. எப்படின்றால் பாவமான காரியங்கள், பாவத்தை சந்தைப்படுத்துவது, பாவத்தை மற்ற மக்களுக்கு மத்தியிலே அவிழ்த்து விடுகின்ற இவைகள் எல்லாமே குறைந்து காணப்பட்டுச்சு. இந்த சந்தைப்படுத்துகின்றவர்கள் கூட இந்த ரமதானை பார்த்து அவர்கள் இது ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இவ்வாறு செய்வதா என்று வெட்கப்படுகின்ற அளவுக்கு இந்த ரமதான் அவர்களை மாற்றியது. அது மாத்திரமல்ல, ரமதானுடைய மாதம் இறையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு அழகிய மாதமாக, ஒரு பூந்தோட்டமாக அது காணப்பட்டது. அதே போன்று பாவிகளுக்கு அந்த பாவங்களை செய்ய முடியாமல் ஒரு தடையாக இது காணப்பட்டது. மஸ்ஜிதுகள் ரமதானுடைய காலத்தில் மிகவும், அதாவது மஸ்ஜிதுகள் எந்த அளவு கண்டால் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டது. யாரால்? தொழக்கூடிய மக்களால். மஸ்ஜிதுகள் நிறைந்து காணப்பட்டன. மஸ்ஜிதை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றவர்களுடைய உள்ளங்கள் ஆனந்தப்படுகின்ற அளவுக்கு அந்த மஸ்ஜிதுகள் காணப்பட்டன. இன்று நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் முடித்து விட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ரமதானுடைய மாதம், இவ்வளவு இன்பத்தை தந்த மாதம் எங்களை விட்டும் சென்று விட்டது. எவைகளெல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்கு ஒளிமயமானதாக அந்த ரமதானுடைய மாதம் இருந்துச்சோ அந்த மாதம் எங்களை விட்டும் கழிந்து விட்டது. நாங்கள் கியாமுல் லைலுக்காக வேண்டி நாங்கள் ஒன்று சேர்ந்தோமே, ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலும் நீங்கள் கியாமுல் லைலுக்கு நீங்கள் எங்கே போவீங்க, எந்த மஸ்ஜிதுக்கு போவீங்க, கியாமுல் லைலில் நாங்கள் கண்டு பேசிக்கொள்வோமே, கியாமுல் லைல் முடிந்ததற்கு பின்னால் இப்படி எல்லாம் நாங்கள் ஆனந்தமாக அந்த இரவை நாங்கள் கழித்தோமே, அந்த கழிப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒன்று சேர்ந்தோமே, அந்த நாள், அந்த இரவுகள் எங்களை விட்டும் கழிந்து விட்ட நாளையில் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு வளமையான வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி இருக்கிறோம். இப்போ இவ்வாறு நாங்கள் இருக்கின்ற நேரத்திலே இன்னொரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எங்களுடைய அந்த ஒரு மாதமும் கழிகிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்நாளிலிருந்து ஒரு மாதம் கழிந்து விடுகிறது. அப்படி தானே? வாழ்நாளிலிருந்து ஒரு மாதம் கழிந்து விடுகிறது. இப்போ இதில் நாங்கள் என்ன படிப்பினையாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்நாளிலிருந்து ஒரு பகுதியை அவர் கழிக்கின்ற பொழுது ஒன்றோ அவர் நலவை செய்தவராக இருப்பார் அல்லது கெடுதியை செய்தவராக இருப்பார். அவ்வாறு இல்லை என்றால் நலவையும் கெடுதியையும் சேர்ந்து கலந்து செய்தவராக அவர் காணப்படுவார். இப்போ இதில் நாங்கள் இந்த நன்மை, அதாவது எங்களுடைய வாழ்நாளில் நன்மைகளை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும், கெடுதிகளை விட்டும் தூரமாக வேண்டும் என்று சொன்னால், நன்மையை செய்யக்கூடியவருடைய வாழ்க்கை, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, இது எவ்வாறு இருக்க போகிறது? அதே போன்று பாவங்கள் செய்யக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை அது எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒப்புதல்களை நாங்கள் விளங்கினால் மாத்திரமே பாவங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க முடிகிறது. சரி, இப்போ வழிபடுதல், அல்லாஹுக்கு வழிபடுதல் என்ற பகுதியை நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் ரமதான் மாதத்தை கழித்து விட்டு இருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹுக்காக வேண்டி சரியான முறையில் ஒருவர் கழித்து விட்டிருந்தால், அதில் நோன்பு நோற்று, கியாமுல் லைல் இரவு வணக்கங்கள், குர்ஆன் போன்றவைகள், இன்னும் பல நன்மையான விஷயங்களை செய்தவராக இருந்தால், அந்த வழிபாட்டின் மூலமாக ஒரு மாத காலங்கள் அவர் கஷ்டப்பட்டு நன்மையான காரியங்களை செய்திருப்பார். அந்த மாதம் இப்பொழுது கழிந்து விட்டது. அந்த கஷ்டங்களும் அவரை விட்டும் சென்று விட்டது. இப்பொழுது அல்லாஹு தாலா அந்த மாதத்துக்கான நன்மையை அவருக்கு எழுதி விடுகிறார். அல்லாஹு தாலா அந்த மாதத்துக்குரிய நன்மையை அவருக்கு சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த நன்மை எப்பொழுது இவருக்கு வெளிப்படும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், யௌம தஜிது குல்லு நப்சின் மா அமிலத் மின் ஹைரின் முஹ்தரா. கியாமத்து நாளையில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவைகள் செய்த நன்மையான காரியங்களை பரிபூரணமாக அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார்.
அப்போ மறுமை நாளில் அந்த நாளில் எங்களுக்கு என்ன தேவை? நன்மைகள் மாத்திரம்தான் தேவை. அப்போ நன்மைகள் மாத்திரம்தான் தேவை என்று வருகின்ற பொழுது அந்த கியாமத்து நாளையிலே இவர் செய்த நன்மைகளெல்லாம் அவருடைய முன்னிலையில் அவர் கண்டுகொள்வார், அவருக்கு முன்னால் பரிபூர்ணமாக கண்டுகொள்வார். அப்பொழுது இவர் ஆனந்தம் உள்ளவராக இவர் காணப்படுவார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹிராவில் இந்த அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்த மனிதர் இவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், இவர் செய்த நன்மைகள் இவருக்கு கபருக்கு ஆறுதலாக போகிறது இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு மனிதர் நன்மைகளை மாத்திரம் செய்திருந்தால், பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டவராக காணப்படுகின்ற பொழுது அவருடைய கபரிலே அந்த நன்மைகளெல்லாம் அவருக்கு ஆறுதலாக காணப்படும். அதே போன்று மறுமையுடைய நாளையிலே அவருக்கு நிழல் தரக்கூடியதாக அது காணப்படும். அதே போன்று அவர் சுவர்க்கத்தையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் வெற்றி பெற்றவராக அவர் காணப்படுவார். அல்லாஹு தாலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், வனூது அன் தில்குமுல் ஜன்னா ஊரிஸ்துமூஹா பிமா குந்தும் தஅமலூன். மறுமை நாளையிலே அவர்களுக்கு அல்லாஹ் அழைத்து சொல்வான். என்ன சொல்வான் தெரியுமா? அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்வான், அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அழைத்து அவர்களுக்கு அழைப்பாக சொல்லப்படுகின்ற செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் இந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக இருக்கிறீர்கள். என்ன காரணம்? நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் தான் காரணம் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு புகழ்ந்து சொல்வான். அதே போன்று அல்லாஹு தாலா என்னிடத்திலே சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹனியன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. சுவர்க்கத்திலே நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையிலே நீங்கள் செய்த அந்த நன்மைகளின் காரணமாக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவான். இது நன்மைகளை செய்தவர்களுக்கு, இது அல்லாஹுவை வழிபட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறான். அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகிறது தெரியுமா? ஒரு மனமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு அமைதியான வாழ்க்கையாக காணப்படும், சந்தோஷமான வாழ்க்கையாக காணப்படும். உண்மையான சந்தோஷம் இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதே போன்று அல்லாஹுடைய உதவி இவர்களுக்கு எந்த நேரமுமே கிடைத்து கொண்டிருக்கும். இவர்களுக்கு அல்லாஹ் சரியானதை வழிகாட்டுவான், நேரான வழியை கொடுப்பான். அல்லாஹு தாலா இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பான். அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்துவான். இவர்களுடைய விடயங்கள் அனைத்தையும் இலகுபடுத்தி கொடுப்பான். அதே போன்று இவர்களுடைய ரிஸ்குகளை விஸ்தீர்ணப்படுத்தி கொடுப்பான். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த பூமியிலே பொருத்தத்தை கொடுப்பான். அதே நேரத்தில் மனிதர்கள் கூட இவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவரிடத்தில் இந்த உலகத்தில் உலக ஆசைகள் அல்லது உலகத்தில் பொருளாதார ரீதியாக எதுவுமே இருக்காது. ஆனால் இவர்கிட்ட என்ன காணப்படும் தெரியுமா? இவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுவை வழிபடக்கூடியவராக இவர் காணப்படுவார். இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த சதிகளும் இவரை எதுவுமே செய்ய முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இவரை புரிந்து கொள்வான். இவருக்கு அல்லாஹு தாலா நேரான வழியை காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யாரெல்லாம் எங்களுடைய விடயத்திலே முயற்சி செய்கிறார்களோ, நல்லறன்கள் செய்து முயற்சி செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களுடைய நேரான வழியை நாங்கள் அவர்களுக்கு காட்டுவோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா கூறுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ. அல்லாஹு தாலா மூமின்களுக்கு உதவியாளனாக இருக்கிறான், பாதுகாவலனாக இருக்கிறான்.
காஃபிர்களுக்கு எந்த பாதுகாவலனும் கிடையாது என்பதை அல்லாஹு தாலா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். சரி, இது அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்களிடத்தில் காணப்படுகின்ற அல்லாஹு தாலா கொடுக்கின்ற சிறப்பம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய வார்த்தை அதாவது குர்ஆன் சொல்கின்ற ஹதீஸ் சொல்கின்ற அமைப்பில் வாழாத மக்கள், அல்லாஹுக்கு பாவம் மாறு செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படும் என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், பாவம் செய்யக்கூடியவர் அதில் ஏதோ ஒரு இன்பத்தை கண்டுதான் அந்த பாவத்தை செய்கிறார். அப்படித்தானே? பாவத்தில் ஏதோ ஒரு இன்பம் அவருக்கு விளங்குகிறது. ஆனால் அந்த இன்பம் நிலையானது இல்லை என்பது அவருக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த இன்பம் ஏற்பட்டாலும், ஆனால் அந்த இன்பம் நிலையானது அல்ல என்பது அறியாதன் காரணமாக அந்த பாவத்தை தொடரக்கூடியவராக இவர் காணப்படுகிறார். அதே நேரத்தில் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சகுனம், ஒரு கெட்ட நிகழ்வு நடந்ததை போன்றே அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். மிகப்பெரிய துன்பங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். அதே நேரத்தில் இந்த துன்பங்கள் பல சோதனைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாவிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மிகவும் நோவினைகளையும் மிகவும் நஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய் காணப்படும். சந்தோஷம் இருக்காது. வாழ்க்கை ஒரு கலக்கத்தை போன்று காணப்படும். எந்நேரமும் பதட்டமாக இருக்கும். ஒரு தடுமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். அல்லாஹுடைய உதவி அற்றவராக இவர் காணப்படுவார். அனைத்து விடயங்களும் கடினமான ஒரு நிலையில் இவருடைய வாழ்க்கை காணப்படும். இழிவு, அவருக்கு எந்த விதமான மகிழ்ச்சியான செய்திகளும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் இழிவுதான் அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். இவருடைய அந்தஸ்து மிகவும் தாழ்ந்த ஒரு நிலையில் இவர் தள்ளப்படுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில் இந்த பாவிகள் இருக்கிறார்களே, அவங்க எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக அதிபதிகளாக இருந்தாலும், அவர்களுடைய சொத்துகளுக்காக வேண்டி சில நேரங்களில் அவர்களுக்கு முன்னால் மதிக்கப்பட்டாலும், மக்களுடைய உள்ளத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா ஜீரோவாகத்தான் காணப்படும். அப்போ இது பாவிகளுக்கென அல்லாஹு தாலா கொடுக்கின்ற மிகவும் ஒரு நெருக்கடியான இழிவான நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இருளடைந்ததாக இருக்கும். அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய் காணப்படும். அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. உணவு விஸ்தீரணம் கொடுக்கப்பட மாட்டார். இவ்வாறு பல விடயங்களை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படக்கூடியவர்களாகவே அவர்கள் காணப்படுவார்கள். சரி, இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நன்மையான விடயத்தையும் ஒரு பாவத்தையும் நாங்கள் ஒப்புவமை செய்து பார்க்கின்ற பொழுதோ, பாவத்துக்கு அதாவது நன்மையான விஷயத்தை தேடி செய்யக்கூடியவர், நன்மையான விடயங்களை தேடி இது அல்லாஹுவை வழிபடக்கூடிய விஷயம் என்று அவர் நினைத்து செய்யக்கூடியவருடைய முகத்தை பார்த்தால் ஒளிமயமானதாக இருக்கும். அவருடைய உள்ளத்தில் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய உடலிலும் சக்தி கொடுக்கக்கூடியதாக, வலு கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அவருடைய ரிஸ்க் விஸ்தீர்ணம் அடைந்து காணப்படும். அதே நேரத்தில் மனிதர்களெல்லாம் இவரை விரும்புவார்கள். மனிதர்களெல்லாம் இவரை அன்பு வைப்பார்கள். அதே மாதிரி தான் பாவம் என்பது ஒருவருடைய முகத்திலே ஒரு கருப்பான ஒரு சோகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். உள்ளத்திலே கருமையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உடலில் கூட வலுவற்ற நிலையை ஏற்படுத்தும். உணவில் அவருடைய ரிஸ்குடைய விஷயத்தில் குறையை ஏற்படுத்தும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாவத்தையும் நன்மையான காரியத்தை ஒப்புவமை செய்து அதற்குரிய விளக்கத்தை அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னா, இன்றைய உலக நிலையில் நாங்கள் இந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களையும் பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களையும் நாங்கள் ஒப்புவமை செய்து பார்க்கின்ற பொழுது, நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அவர்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவருடைய உலக வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம்.
சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, எதிலும் ஒரு பொருத்தம், அல்லாஹ் தந்ததை கொண்டு தான் பொருந்திக் கொள்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போன்று பாவிகளுடைய விஷயத்தில் கியாமத்து நாளையில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய நஷ்டமே நஷ்டமாகத்தான் காணப்படும். அவருடைய கடைசி முடிவும் நஷ்டமாக இருக்கும். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், அந்த காஃபிர்கள் இந்த தாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது செய்த அந்த பாவங்களை அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு அன்றைய நாளில் அனுபவித்து அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த புத்தகத்திற்கு இந்த ஏட்டிற்கு என்ன நடந்திருக்கிறது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறிய விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் எதையும் விட்டுவிடாமல் அனைத்தையுமே இந்த ஏடு பதிவு செய்திருக்குதே என்று அவர்கள் கை சேதப்படக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இதுதான் காஃபிர்களுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் காஃபிர்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் காணப்படுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான், அஃபர ஐத்த இன்மத்தனாஹும் சினீன். அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு வாழ்ந்து அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் சுகத்தையே கொடுத்தோம். அவர்களுடைய வாழ்க்கையில் விஸ்தீர்ணத்தையே நாங்கள் கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய மரணம் வந்து விடுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசதியான வாழ்க்கை எந்த ஒரு பிரயோசனத்தையும் அளிக்காது. அவர்கள் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அதை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ذرهم يأكلوا ويتمتعوا, அவர்கள் இந்த உலகத்திலே பாவிகளாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் அனுபவிக்க விடுங்கள். எவ்வாறு? அவர்கள் உண்ணட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். வயுல்ஹிஹிமுல் அமல், அவருடைய மேலெண்ணம் அவர்களை பராக்காக்கட்டும். ஃபஸௌஃப யஅலமூன், பின்னால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் எவ்வாறெல்லாம் அவர்கள் பொடுபோக்காக இருந்தார்களோ, எவ்வாறெல்லாம் அவர்கள் பாவங்களில் ஈடுபட்டார்களோ, அதற்குரிய அந்த விமோசனத்தை, அதற்குரிய அந்த நலவை அவர்கள் எங்கே கண்டுகொள்வார்கள்? மறுமையில் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறார். இப்போ முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கியாமத்து நாளையிலே ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அவர் எவ்வாறென்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களில் மிகவும் வசதியாக மிகவும் செல்வந்தராக வாழ்ந்தவர், வாழ்க்கையில் கஷ்டம்டா என்னென்று தெரியாமல் வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்த ஒருவர் கியாமத்தினாலில் கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்து நரகத்திலே ஒரு தடவை அவ்வாறு அப்படி தாட்டு எடுக்கப்படுவார். அப்படி நரகத்தில் போடுறல்ல, அப்படி நரகத்தை காட்டி எடுக்கப்படுவார். அப்போ எடுக்கப்பட்டவுடன் அவரிடத்தில் கேட்கப்படும், ஆதமுடைய மகனே, ஹல் ரஐத ஹைரன் கத்து, ஏதாவது நலவை நீ கண்டிருக்கிறாயா? அல்லது ஏதாவது ஒரு நலவு, ஒரு சந்தோஷம் உனது வாழ்க்கையில் கடந்திருக்கிறதா என்று கேட்கப்படும். உண்டோ, நீ அதை அனுபவித்திருக்கிறாயா? அல்லது உன்னை தாண்டி ஏதாவது ஒரு நலவு சென்றிருக்கிறதா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவன் என்ன சொல்வான் தெரியுமா? ஃபயகூலு லா வல்லாஹி யா ரப், எனது ரப்பே, நான் எதையுமே காணவில்லை, எதையுமே நான் அனுபவிக்கவில்லை என்று அவன் கூறுவான். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற சுகங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற ஆசாபாசங்கள் எல்லாம் மறுமை நாள் என்று வருகின்ற பொழுது, அங்கே ஒப்பீடு செய்கின்ற பொழுது ஒன்றுமே கிடையாது. இல்லையா? ஒன்றுமே கிடையாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அவருடைய நிலை எவ்வாறென்றால், இந்த உலகத்தில்
அவர் வாழ்கின்ற பொழுது கஷ்டத்தை மாத்திரமே அனுபவித்தவர், சோதனைகளை மாத்திரமே அனுபவித்தவர். அவரை சுவர்க்கத்தில் ஒரு முறை தாட்டி எடுக்கப்படும், அப்படியே போட்டு எடுப்பார். எடுத்தவுடன் அல்லாஹு தாலா கேட்பான், நீங்கள் ஏதாவது கஷ்டத்தை அனுபவித்தீர்களா? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் கஷ்டத்தை அனுபவித்ததே கிடையாது என்று சொல்வார். அப்போ இந்த உலகம் என்பது, உலகத்தில் காணப்படுகின்ற இன்பமோ உலகத்தில் காணப்படுகின்ற கஷ்டமோ அது என்ன கிடையாது? மறுமையை ஒப்பீடு செய்கின்ற பொழுது ஒன்றுமே கிடையாது. மறுமையை ஒப்பீடு செய்கின்ற பொழுது ஒன்றுமே கிடையாது. அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த உலக ஆசாபாசங்கள், உலகத்தில் காணப்படுகின்ற இன்பங்கள், இவைகளெல்லாம் எங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. இவைகள் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிடக்கூடாது. அப்போ ஒருவர் அதாவது மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினால் எனக்கு கஷ்டம் வருமே, பல விஷயங்களை இழக்க வேண்டி வருமே. இதெல்லாம் இழப்பா? இழப்பே கிடையாது. எது இழப்பு? மறுமையில் விமோசனம் கிடைக்கவில்லை என்றால் அதுதான் பெரிய இழப்பு. நீ பார்த்தீங்கன்னா இன்றைய உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி மார்க்க விடயங்களை, இஸ்லாம் ஹராமாக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் செய்கின்ற நிலையை பார்க்கலாம் இல்லையா? சின்ன சின்ன விஷயம். அப்போ எதற்காக வேண்டி என்றால் அந்த சின்ன விஷயத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு சிறிய இன்பத்திற்காக வேண்டி இவ்வாறான நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்பம் என்று சொல்வது மறுமையில் கிடைப்பது தான் உண்மையான இன்பம், அழிவே முடிவே இல்லாத இன்பம் இல்லையா? கஷ்டம் என்று சொல்வது உலகத்தில் இருக்கிற கஷ்டம் அல்ல, உலகத்தில் இருக்கிற சோதனை அல்ல. எது கஷ்டம்? மறுமைதான். எல்லாமே மறுமைதான். அப்போ அதற்குரிய அழகிய ஒரு சான்றாக இது காணப்படுகிறது. இப்போ ரமதான் மாதம் எங்களை வந்து அடைந்தது, எங்களை விட்டும் சென்று விட்டது. அதில் யாரெல்லாம் அந்த ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விமோசனம் பெற்றவர்கள், அவர்கள் பாவ மன்னிப்புக்குரியவர்கள், அவர்கள் நரக விடுதலை பெற்றவர்கள். இது யாரெல்லாம் நன்மையான காரியங்களை இந்த ரமதான் மாதத்தில் செய்தார்களோ, யாரெல்லாம் இதற்கு மாற்றமாக நடந்து கொண்டார்களோ இவர்களெல்லாம் நஷ்டவாளிகள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது சலஃபுகளுடைய ஒரு நிலைப்பாடு என்னென்றா, ரமதான் மாதம் மாத்திரமல்ல, பொதுவாக நன்மையான விஷயங்களை செய்கின்ற பொழுது சலஃபுகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த நன்மையான விஷயத்தை செய்ய போகிறாங்களோ அதை மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் செய்வாங்க, கவனமாக செய்வாங்க. எப்படி கவனமாக செய்வது? எப்படி குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டியிருக்கிறோ அந்த அமைப்பில் மிகவும் கவனமாக அதை செய்வார்கள். இதொன்று. இரண்டாவது, அது நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்று அச்சப்படுவார்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர்கள் கவனமாக செய்வார்கள். ஒன்று, பூரணமாக சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். இரண்டாவது, அது நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். திருமறையில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வல்லதீன யுத்தூன மா அதௌ வ குலூபுஹும் வஜிலா. சிலர் அவர்களிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த வசனத்தை ஓதி காட்டி, இவர்கள் திருடக்கூடியவர்கள், இவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் மதுபானம் அருந்தக்கூடியவர்கள், இவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேள்வியாக கேட்குறான். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அப்படி அல்ல, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், சதக்காக்கள் கொடுக்கக்கூடியவர்கள்,
இவர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், இவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பெய்த்து விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும். ரமதான் மாதம் முடிந்து விட்டது, நான் நோன்பு பிடித்து விட்டேன், நான் 29 30 இரவுகள் முழுமையாக நான் கியாமுல் லைல் தொழுதேன் என்று பெருமை கொள்பவர்கள் அல்ல. எங்களுடைய அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது தெரியுமா? ஒரு கியாமுல் லைல முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் முடிச்சிட்டேன், திருப்தி. இந்த திருப்தி சலஃபுகளுடைய வாழ்க்கையில் இல்லை, பயம்தான் காணப்பட்டுச்சு. பயம், கவனமாக நான் செய்தேனா என்ற ஒரு பயம். இரண்டாவது, ஏற்றுக்கொள்ளப்படுமோ இல்லையோ என்ற பயம். அதனால தான் அவங்க சதக்கா கொடுக்கின்ற பொழுது குலூபுஹும் வஜிலா, உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும், பயந்து கொண்டிருக்கும். நன்மையை செய்கின்ற நேரத்திலும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஏன்? ஏற்றுக்கொள்ளப்படுமோ, நிராகரிக்கப்படுமோ, இதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமோ என்ற அச்சத்தால், பீதியால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த நிலை எங்களுக்கு வருதா? இந்த நிலை வருதா? வணக்கங்களை செய்து முடித்ததற்கு பின், நன்மையான காரியங்களை செய்து முடித்ததற்கு பின் இந்த நிலை வருகிறதா? இதை அல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பம்சமாக சொல்கிறான். இப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மூமின்கள் என்பதை சிறப்பாக சொல்கிறான். சரி, இப்போ அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கூனு லி கபூலில் அமலி அஷத் இஹ்திமாம மின்கும் பில் அமல். அவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. என்னண்டா, நீங்கள் அமல் செய்கிற விடயத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அதைவிட கூடுதலாக அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்கள். இதுதான் முக்கியம். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அலம் தஸ்மஉ இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? அல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். அப்போ அமல்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றெனது இறையச்சம். அந்த அமல் நான் இறையச்சத்துடன் செய்தேனா, ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதில் மிகவும் கவனம் செலுத்துங்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் ஃபுதால் இப்னு உபைத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறாரு, நான் செய்த அமல்ல சிறிய அளவு, ஒரு கடுகளவு வைத்துக்கொள்வோமே, கடுகளவு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வது இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொல்லிட்டு அவங்க அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹு தஆலா நன்மைகளை, அவர்கள் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அவர்கள் இது சலஃபுகளுடைய நிலைப்பாடாகவும், அல்லாஹ் அவர்கள் அவ்வாறு இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணமும் அதற்குரிய ஆதாரம் இல்லையா? நாங்கள் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஆதாரமும் அதுக்குரிய காரணிகளும் என்ன என்று கேட்டால், முதலாவது இத்திபாஉல் ஹசனா பில் ஹசனா. ஒரு நன்மையை தொடர்ந்து இன்னொரு நன்மை செய்வாராக இருந்தால் அது எதற்குரிய அடையாளம்? முன்னால் செய்த அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக எடுக்கலாம். ஒன்று. இரண்டாவது, அல் முதாவமத்து அலா ஃபிஅலித்தா, வழிபாடுகளை செய்வது, இந்த அமலை விடாமல் தொடர்ச்சியாக செய்வது, பாவத்தை விட்டும் தூரமாக இருப்பது. பாருங்க, 3 காரணிகள். ஒன்று, ஒரு நன்மையை செஞ்சுட்டு அந்த நன்மையை முடிச்சு அடுத்த நன்மையை செய்ய பார்க்கிறார். அந்த இந்த நன்மையை செஞ்ச ஆர்வம் அடுத்த நன்மையை கொண்டு போய் சேர்க்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த அமலை தொடர்ச்சியாக செய்வது, பாவத்தை விட்டும்
தூரமாக இருப்பது. அப்போ இந்த காரணிகள், இந்த அடையாளங்கள் அவர் செய்கின்ற அமல்கள் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதே நேரத்தில் சலஃபுகளில் சிலர் சொல்லுவாங்க அப்படின்னா, பாவத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சிட்டாருண்டா அதுக்கு புறவு அடுத்ததும் அவர் செய்கிறது பாவமாக தான் இருக்கும். அந்த பாவத்துக்கு, அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை இது ஏண்டா, ஒரு பாவத்தை செஞ்சிட்டாருன்னா அந்த பாவத்துடைய முடிவு இன்னொரு பாவத்துடைய தொடர்க்கமாக இருக்கும். அது அப்படி தான் அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான். சரி, இப்போ ரமதான் மாதத்தில் நின்று வணங்கியவர்களுக்கான ஒரு உபதேசமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரமதான் மாதத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகள் ஒன்று என்ன தெரியுமா? எனது இரட்சகனே, யாரெல்லாம் இந்த ரமதானுடைய இரவு காலங்களில் நீ நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ற பட்டியலில் இடுகிறாயோ அந்த பட்டியலில் எனது பெயரையும் சேர்த்து விடு. இந்த துவாவை நாங்கள் என்ன செஞ்சோம்? ரமதானில் நாங்கள் அடிக்கடி கேட்டோமா இல்லையா? அடிக்கடி கேட்டோம். சரி, அப்போ நாங்கள் இந்த ரமதானில் இந்த கேட்ட இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யணும்? அமுல்படுத்த வேண்டும். எவ்வாறு அமுல்படுத்தணும்னு கேட்டால், எதை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடினோமோ, விடுதலை தேடினோமோ, அதற்கு சென்று சேர்க்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் பாவங்கள் செய்து விட்டால் அந்த பாவங்கள் என்ன செய்யும்? நரகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக ஆகிவிடும். இது ஒன்று. இரண்டாவது, கியாமுல் லைல்களின் மூலமாக, ஜமாத்து தொழுகைகளின் மூலமாக பள்ளிகளை நாங்கள் என்ன செய்தோம்? மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கினோம் இல்லையா? மஸ்ஜிதுகளை நிரப்பினோம். இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் மக்கள் கூட்டத்தை காண்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாக எங்களுடைய உள்ளம் காணப்படும். அதிகமான கூட்டம், மக்கள் அதிகமாக வருகிறார்கள். இந்த செயல்பாட்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். ஜமாத்துக்கு நாங்கள் மஸ்ஜிதுகளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ரமதான் மாதம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோம்பேறிகளாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அந்த சோம்பேறித்தனத்தை அல்லாஹு தாலா யாருக்கு சொல்கிறான்? முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பாக சொல்கிறான். இதா காமு இல சலாத்தி காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாக அவர்கள் தொழுகையிலே நிற்பார்கள். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே போன்று கியாமுல் லைல், நாங்கள் கியாமுல் லைல தவறவிடக்கூடாது என்பதிலே மிகவுமே உறுதியாக இருந்தோம். கியாமுல் லைல விடக்கூடாது. ஜமாத்தோடு அன்று இரவு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தவறு இருந்தாலும் இரவில் ஒரு பகுதியிலாவது நான் நின்று தொழ வேண்டும் என்று மிகவும் உறுதியாக இருந்து தொழுதோம். அந்த கியாமுல் லைல் ரமதானில் மாத்திரம் அல்ல, அந்த கியாமுல் லைல் ரமதானில் மாத்திரம் அல்ல, அந்த கியாமுல் லைல் வருடம் முழுக்க இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் மிகச்சிறந்த தொழுகை எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று புகாரி முஸ்லீமில் இன்னொரு செய்தி பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரிபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ரிபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தகுன் மிஸ்ல ஃபுலானின், ஒருவரை போன்று நீங்கள் இருந்துவிட வேண்டாம். கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமல் லைல், அவர் இரவு தொழுகையை தொழுது கொண்டு வந்தார், அவர் அந்த தொழுகையை விட்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒருவரை போன்று நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறையிலே இரவு வணக்கத்தை பற்றி அதிகமாக சொல்கிறார். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ,
அவருடைய உறக்கங்களை விட்டும் அவர்கள் தூரமாக இருந்தார்கள். அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அஞ்சியவர்களாக, ஆசை கொண்டவர்களாக, இரு கரங்களையும் ஏந்தி அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன், அவர்கள் இரவு நேரங்களிலே மிக குறைவாகவே அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆகவே நாங்கள் கியாமுல் லைல் என்பது நாங்கள் எங்களுடைய வழக்கத்திற்கு ஒரு நம்பரை வைத்துக் கொள்வது, எங்களுடைய வழக்கத்துக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அதாவது அமல்களிலே சிறந்தது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல், அது குறைவாக இருந்தாலும் சரி. அப்போ கியாமுல் லைல நாங்கள் ஒரு 5 ரக்காத்துக்களாக, உங்களுக்கு 7 மண்டா 11 ரக்காத்துக்கள் தொழுவது, அதை தொடர்ச்சியாக தொழ முடியும் என்று இருந்தால், அவ்வாறு இல்லைண்டா எங்களுக்கு தொடர்ச்சியாக தொழ ஏழுமான ஒரு நம்பர் 5 ரக்காத்தாக இருக்கலாம். என்னது அதான வித்தரோட சேர்த்து 5 வித்திரு. அப்போ 5 ரக்காத்தாக இருக்கலாம், அல்லது 7ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ஆக குறைந்த ஒரு ரக்காத்தாவது என்ன செய்ய வேண்டும், இரவு தொழுகையை நாங்கள் எங்களுடைய பழக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மன் தரக்கல் வித்ர சலாச லயாலி, 3 இரவுகள் தொடர்ச்சியாக யார் வித்ரு தொழுகையை தொழவில்லையோ அவர் கெட்டவர். யாரு? அவர் கெட்டவர். லா துக்பலு ஷஹாதத்துஹு, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ இந்த அளவுக்கு அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்திரு யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களை நீங்கள் வித்ரு தொழுங்கள். ஃபைன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அந்த வித்திரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமதானில் நோன்பென்பது எங்களுக்கு ஒரு மாத கால நோன்பு அழகிய பயிற்சியை தந்தது இல்லையா? ஒரு மாத கால நோன்பென்பது ரமதானோட மட்டும் முடியவில்லை, ரமதானுக்கு பின்னாலேயும் சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. எப்படி சுன்னத்தான நோன்புகள்? திங்கள் வியாழ நோன்பு நோக்க முடியும். அதே போன்று ஒரு மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு பிடிக்க முடியும். அது என்ன நாட்கள்? ஐயாமு அல் பீத் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஐயாமுல் பீத். அப்போ ஐயாமுல் பீதில் அந்த 3 நாட்கள் என்ன செய்யலாம்? 13, 14, 15 இந்த நாட்கள், 13, 14, 15 பிற 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு நோட்பது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு மிகச் சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். அவங்க எப்படி நோன்பு நோட்பாங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இப்போ இவைகளெல்லாம் செய்ய முடியல, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஷவ்வாலுடைய மாதத்தில் இல்லையா, ரமதான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாதத்தில் அந்த 6 நோன்பையாவது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நோட்க வேண்டும். என்றால் யார் ரமதானை நோன்பு நோற்றுவிட்டு அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் அவர் நோட்கிறாரோ, க அன்னமா சாமத்தஹர, என்னது அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றவரை போன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ரமதானுடைய காலங்களில் அதிகமாக பிரார்த்தனைகள் செய்தோம் இல்லையா? அதிகமாக துஆக்கள் கேட்டோம். நாங்கள் நல்ல அதாவது பிரார்த்தனைக்குரிய நேரங்கள் என்று நாங்கள் எடுத்து செய்தோம். இது நோன்புக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிரார்த்தனை என்பது நோன்புக்கு மாத்திரம் அல்ல, நோன்பு அல்லாத காலங்களில் கூட இந்த பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை என்ற ஒரு பகுதியை அவருடைய வாழ்க்கையில் பல மாதங்களாக கேட்டே இருக்க மாட்டார். எல்லா இடத்துல உண்டு, கேட்டே இருக்க மாட்டார். பிரார்த்தனைக்கு இடமே கிடையாது, எதுவுமே அல்ல இடத்துல கேட்டிருக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஆ வல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் 2 கைகளையும் ஏந்தி அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஆனந்தம் அடைகிறான். ஏன் தெரியுமா? ஏன் ஆனந்தம் அடைகிறான் தெரியுமா? தன்னை ரப்பாக இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் அடிமை என்று சொல்லுகிறான், நிரூபிக்கிறான். இதனால் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான். 2 கைகளையும் ஏந்தி கேட்கின்ற பொழுது அந்த கைகளுக்கு எதுவுமே கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? வெட்கப்படுகிறான். இந்த செய்திகள் எல்லாம் காணப்படுகிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரமலானுடைய காலம் எங்களுக்கு
இன்னும் அதிகமான படிப்பினைகளை தந்திருக்கிறது. இந்த படிப்பினைகள் ரமதான் மாதத்தோடு நாங்கள் நிறுத்திவிடாமல் என்னென்ன விடயங்களை நாங்கள் படிப்பினையாக பெற்றோமோ அந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யலை, நோன்புடைய பால் காலங்களில் ஆகுமானவைகளை ஹராமாக்கியிருந்தேன். புகைக்கின்றது ஹராம் தான். புகைக்கின்றது என்னது? ஹராம். அதை நான் என்ன செய்திருந்தேன்? பகல் காலங்களில் புகைக்கவில்லை. இல்லையா? புகைக்கவில்லை. என்ன காரணம்? நோன்பு. அப்போ அந்த பகல் காலம் ஒருவருக்கு புகைக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னால் அப்போ அந்த புகைக்கின்ற பழக்கத்தை விடலாமா இல்லையா? புகைக்கின்ற பழக்கத்தை விடலாமா இல்லையா? விடலாம். இல்லை புகைக்கலாட்டி அவருக்கு அது செய்யும், இதெல்லாம் என்னது? மனது தான் காரணம், மனசு தான் காரணம். இல்லையா? மனசு தான் காரணம். அப்போ ரமதான் எனக்கு நிறைய பயிற்சிகளை தந்திருக்கிறது. அந்த பயிற்சிகளை எனது வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடும் ஒரு உறுதியோடும் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் எம் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.